Hi guys, welcome back to my channel Vowniya's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான இறால் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இறால் தொக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு காட்டக்கூடிய ரெசிபி எங்களோட வீட்ல வெறும் 10 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்க வீட்ல எப்படி செய்வீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஸோ நானும் எவ்வளோ டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்குவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு அது பொரியிற வரைக்கும் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இறால் தொக்குக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் 1 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதோடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகிடும். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இறால் தொக்குக்கு வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பாதி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ இறால் எடுத்திருந்தேன். அதை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 1/2 கிலோ அப்படி தான் மிஞ்சம். ஸோ நான் அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தொக்கு மாதிரி கெட்டியாக செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி சேர்த்துடாதீங்க. ஏன்னா அதுலேருந்தே தண்ணி வந்துடும். நீங்கள் கிரேவி மாதிரி வேணும் இல்லை குழம்பு மாதிரி அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்காக வேறு எந்த ஸ்பெஷல் மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போவே நல்லா கமன் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மசாலா ஆட் பண்ணதால் தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் ஒரு 1 மினிட்க்கு வெயிட் பண்ணலாம். டடான், நம்மளோட சுவையான இறால் தொக்கு ரெடி. பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.